ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேம்? ஹேர் ஃபாலுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் ஹேர் ஃபால் எதனால ஆகும் அப்படின்னா, ஹேர் ஃபாலுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட், நியூட்ரிஷன், ஓரல் சப்ளிமெண்ட்ஸ் இன்டேக் நல்லா இருக்கணும். மண்ணு நல்லா இருந்தால் தான் வேறு நல்லா இருக்கும், வேறு நல்லா இருந்தால் தான் வளர்றது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிசிஓடி, நீர்க்கட்டி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். ஏதாவது இருந்தால் ஷாம்புனால பெருசா நமக்கு ஹேர் ஃபால் குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், முடி இப்படி இருக்கு, முடியோட வேர் இங்க இருக்கு, முடி இருக்கு. ஷாம்பு என்ன பண்ணும்னா, ஹேர் வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேல்பை நல்லா க்ளீன் பண்ணணும். வெறும் முடிக்கு மட்டும் ஷாம்பு போடக்கூடாது. எப்பயும் ஷாம்பு போடும்போது ஷாம்பு எடுத்துட்டு இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துட்டு ஜென்ரலா ஸ்கேல்ப்ல போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஸ்கேல்பை நல்லா கிளீன்ஸ் பண்ணணும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் ஷாம்பு. இப்போ நிறைய டாக்டர்ஸ் ரெஃபர் பண்றாங்க டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதனால ஏதாவது பயன் இருக்குதா? டெர்மா ரோலர் யூஸ் பண்ணலாம். டெர்மா ரோலர் வந்து வீட்ல யூஸ் பண்ணும்போது ஸ்கின் அடுத்து எல்லாரும் கவலைப்படுற ஒரு விஷயம் ஹேர் தான் மேம். ஐயோ எனக்கு முடி கம்மியா இருக்கு, நிறைய இருக்கு, முடி கொட்டுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. இப்படி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேம்? ஹேர் ஃபாலுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் ஹேர் ஃபால் எதனால ஆகும் அப்படின்னா, ஜென்ரலா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா முடி கொட்டலாம். சத்து குறைபாடு ஏதாவது இருந்தா கொட்டலாம். வைட்டமின் டி, B12, இரும்பு சத்து ரொம்ப கம்மியா இருந்தா முடியோட வேர் வந்து வீக்கா இருக்கும். நம்ம சும்மா அப்படி இழுத்தாலே நம்மளுக்கு கையோட முடி வந்துடலாம். சும்மா வாரினாலே கையோட முடி வந்துடலாம். ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறமும் அப்படி இழுத்தாலே கையோட முடி வரும். தைராய்டு இருந்துச்சுன்னா முடி கொட்டலாம். ஹார்மோன் ப்ராப்ளம், பிசிஓடி இருந்தா முடி கொட்டலாம். ரீசெண்டா ஏதாவது ஃபீவர் மாதிரி வந்து போயிருந்தா, ஒரு வைரல் ஃபீவர், கோவிட், டைஃபாய்டு, டெங்கு ஃபீவர், அந்த மாதிரி ஏதாவது வந்து போனா அதுக்கப்புறம் முடி கொட்டலாம். தண்ணி சரியில்லை அப்படின்னா சிலப்போ வந்துட்டு ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் யூஷுவல் ரீசன்ஸ் ஹேர் ஃபால் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்றீங்க. அதுல இருந்து நம்மள முடி கொட்டுறதை பராமரிக்கணும்னா என்ன பண்ண முடியுமா? ஹேர் ஃபாலுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட், நியூட்ரிஷன், ஓரல் சப்ளிமெண்ட்ஸ் இன்டேக் நல்லா இருக்கணும். மண்ணு நல்லா இருந்தால் தான் வேறு நல்லா இருக்கும், வேறு நல்லா இருந்தால் தான் வளர்றது நல்லா இருக்கும். ஸோ முடியோட வேறு நல்லா இருக்கணும்னா நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் ஏதாவது சத்து குறைபாடு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிசிஓடி, நீர்க்கட்டி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். ஏதாவது இருந்தால் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டாபிக்கல் சொல்யூஷன்ஸ் மாதிரி சீரம்ஸ் மாதிரி போடலாம். ரிடென்சில், கேபிக்சல், ப்ரோகேப்பிள், பெப்டைட்ஸ், இந்த மாதிரி சீரம்ஸ் இருக்கு. இதை ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணலாம். இது ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த இதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணலாம். இப்பெல்லாம் அந்த பிஆர்பி, growth factor concentrate, exosomes, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் செய்யலாம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்குமா மேம்? பிஆர்பி, ஜிஎஃப்சில உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா இது நம்ம பிளட்ல இருந்தே எடுக்கிறது தான். நம்ம பிளட்டையே எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுல என்ன பிளேட்லெட்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து உடைச்சு அதுக்கு உள்ளார என்ன growth factors இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து போட போறோம். ஸோ வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா எதுவும் போட போறது கிடையாது. நம்ம பிளட்டையே ப்ராசஸ் பண்ணி போடுறதுனால அதுக்கு யூஸ்வலா சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இருக்காது. இப்போ நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்க்குலாம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஏதாவது ஷாம்பு போட்டா ஹேர் ஃபால் ஆகும்? ஷாம்புனால பெருசா நமக்கு ஹேர் ஃபால் குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஷாம்பு என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள், முடி இப்படி இருக்கு, முடியோட வேர் இங்க இருக்கு, முடி இருக்கு. ஷாம்பு என்ன பண்ணும்னா, வெளியே இருக்கிற அந்த ஸ்கேல்ப் வெளியே இருக்குல்ல, அதை மட்டும்தான் கிளென்ஸ் பண்ணும். ஷாம்புனால உள்ள இறங்க முடியாது, கீழே போக முடியாது. ஷாம்பு வந்துட்டு மேல இருக்கிற ஸ்கேல்பை மட்டும்தான் அதனால கிளென்ஸ் பண்ண முடியும். ஸோ ஷாம்பு ஹார்ட்லி 10 செகண்ட்ஸ் போடுவோமா, 15 செகண்ட்ஸ் போடுவோமா, அந்த 10-15 செகண்ட்ஸ்ல அதனால ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஷாம்புனால கிளென்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஷாம்பு மாத்துறதுனால ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிடும். இந்த ஷாம்பு போட்டா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடும்ன்றது நாட். இன்னும் சில பேர் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய காமனாவே இந்த ஒரு டவுட் இருக்கு, இந்த ஷாம்பு போட்டதுனாலதான் எனக்கு முடி கொட்டிடுச்சு, இல்லைன்னா கூட என் முடி நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? சில ஷாம்பூஸ் வந்துட்டு உனக்கு சர்ஃபாக்டன்ஸ், இந்த சல்ஃபேட்ஸ் அதிகமா இருக்கும்போது ஹேர் பிரேக் ஆகலாம். ஸோ வந்துட்டு என்ன ஆகும், உனக்கு ஹேர் ரொம்ப ட்ரை ஆகலாம். அதனால வந்துட்டு உனக்கு முடி உடையலாம். அந்த உடையறதுனால வந்துட்டு உனக்கு அதிகமா ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணா முடி கொட்டும், வாரத்துக்கு ஒரு தடவை தலைக்குழி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி டெய்லி ஹேர் வாஷ் பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடாதா? பண்ணலாம். டெய்லி ஹேர் வாஷ் வந்துட்டு இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கிறவங்க, ரொம்ப வேர்க்கிறாங்க, டெய்லி வந்துட்டு 2 வீலர் ஓட்டுறாங்க, நிறைய டஸ்ட் பொல்யூஷன் நிறைய இருக்கு, வெளியில வந்து ஜாகிங் போறாங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்றாங்க, எவ்ரிடே ஸ்வெட் அதிகமா இருந்தா டெய்லி வாஷ் பண்ணலாம். பண்ணாதான் உனக்கு ஸ்கேல்ப் கிளீன் ஆகும். இல்ல ஸ்கேல்ப்ல வந்துட்டு உனக்கு நிறைய அந்த ஸ்வெட், டஸ்ட்,
பொல்யூஷன் இதெல்லாம் டெபாசிட் ஆகி உனக்கு அந்த போர்ஸை கிளாக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி வாஷ் பண்ணலாம். மேபி ஏசிலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீக்லி ட்வைஸ் இல்லை வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேல்பை நல்லா க்ளீன் பண்ணணும். வெறும் முடிக்கு மட்டும் ஷாம்பு போடக்கூடாது. எப்பயும் ஷாம்பு போடும்போது ஷாம்பு எடுத்துட்டு இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துட்டு ஜென்ரலா ஸ்கேல்ப்ல போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஸ்கேல்பை நல்லா கிளென்ஸ் பண்ணணும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் ஷாம்பு. அண்ட் நல்லா அலசணும். சும்மா 2 மக்கு 3 மக்கு தண்ணி ஊற்றுக்கூடாது. நல்லா அலசணும். அந்த இருக்கிற ஷாம்பு எல்லாமே போகணும். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ரின்ஸ் பண்ணணும். பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்? பயோட்டின் ஹெல்ப் ஆகும். ஆனா பயோட்டின் நம்ம ஓவரா எடுக்கிறதுனாலயும் நிறைய நாள் எடுக்கிறதுனாலயும் ஒன்றும் யூஸ் இருக்காது. அதிகமா பயோட்டின் சாப்பிட்டா அது நம்ம யூரின்ல வெளியே வந்துடும். அதனால ஓவரா எடுக்கிறதுனால ஒன்றும் யூஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக எக்ஸ் வால்நட்ஸ் அதுலயே உனக்கு தேவையான பயோட்டின் வந்துடும். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆனா அது ஓவர் டோசேஜ் போனாலும் அது நம்மளுக்கு ஒன்றும் யூஸ் இருக்காது. இப்போ நிறைய டாக்டர்ஸ் ரெஃபர் பண்றாங்க டெர்மா ரோலர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதனால ஏதாவது பயன் இருக்குதா? டெர்மா ரோலர் யூஸ் பண்ணலாம். டெர்மா ரோலர் வந்து வீட்டில் யூஸ் பண்ணும்போது 0.25 மில்லிமீட்டர் இல்லை 0.5 மில்லிமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 1.5 மில்லிமீட்டர்ஸ்ல நாங்கள் ப்ரொஃபஷனலாக கிளினிக்ல யூஸ் பண்றது. இந்த 0.5 மில்லிமீட்டர் ரோலர் வச்சுட்டு ரோல் பண்ணலாம். ஸோ இப்படி வெர்டிகலா ரோல் பண்ணலாம், ஹரிசான்டலா ரோல் பண்ணலாம், டயகனலா ரோல் பண்ணலாம். ரோல் பண்ணிட்டு சீரம்ஸ் அப்ளை பண்ணலாம். பெப்டைட் சீரம்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீரமோட பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். நம்ம என்ன சீரம் நீ போடுறியோ நீ ரோல் பண்ணும்போது அந்த சீரம் எல்லாமே நல்லா உள்ள இறங்கும். ஸோ ரத்த ஓட்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு உனக்கு ஹேர் உட க்ரோத் வந்துட்டு பெட்டரா இருக்கும். இப்போ நிறைய பெண்கள் முடி விரிச்சு போட்டுப்பாங்க, நிறைய டைட்டா ஹேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது முடி கொட்டுமா? டைட் ஹேர் ஸ்டைல் சில ஹேர் ஸ்டைல்ஸ்னால என்ன ஆகும், உனக்கு ஹேர் லைன் ஏறலாம். சில பேர் தூக்கி இப்படி மேல வந்து பன் மாதிரி போடுவாங்க. இல்லைன்னா பூனி டெயில் போடுவாங்க. டைட்டா பூனி டெயில் போட்டுவாங்க. ரொம்ப இழுத்து இந்த இடம் ரொம்ப இழுத்து பிடிக்கும் போது ட்ராக்ஷன் அலோபீஷியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ட்ராக்ஷன்ன்றது இழுக்கிறதுனால, அலோபீஷியான்றது ஹேர் லாஸ். ஸோ ரொம்ப இழுக்கிறதுனால இந்த ஹேரோட லைன் வந்துட்டு நம்மளுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப இழுத்து போடக்கூடாது. ஆல்ரெடி பெரிய ஃபோர்ஹெட் இருக்கிறவங்க இன்னும் இழுத்து போட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஹெட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். இப்ப நிறைய பேர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றாங்க, போட்டக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஹேர் ஃபால் இன்னும் அதிகரிக்கும்ல. இந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா மேம்? சொல்யூஷன்லாம் ஒண்ணும் இல்ல, பண்ணக்கூடாது. ஆனா நிறைய பேர் இப்ப அதுக்குதான் விருப்பப்படுறாங்க. என் முடி நல்லா அழகா மேனேஜபிளா இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் ஜென்ரலாவே இது எல்லாம் பண்ணாலே உனக்கு கொஞ்சம் ஃபால் அதிகமா தான் இருக்கும். பட் ஆனா நிறைய பார்லர்ஸ்ல பொதுவாவே சொல்லணும் அப்படின்னா நீங்க இதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க ஹேர் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. நிறைய கெமிக்கல் உங்களுக்கு அது இது மாதிரி போட்டுட்டு அது கிரீம் மாதிரி போட்டுட்டு ஹீட் அதிகமா அப்ளை பண்றாங்க. ஸோ தட் அந்த ப்ராடக்ட்ஸ் போயிட்டு உனக்கு அந்த கெராட்டினை சீல் பண்ணி உனக்கு ஹேர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். பட் அப்ப இப்போ ஹேர் மேனேஜபிளா இருக்குமே தவிர பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரலா ஹேர் ஃபால் அதிகமா தான் இருக்கும். ஹேர் க்ரோத்க்கு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருந்தா சொல்லுங்க மேம். ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்வலா ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு இன்டேக் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீ என்னதான் நீ மேல அப்ளை பண்ணாலும் நீ மேல அப்ளை பண்றது வேருக்கு அதால இறங்க முடியாது. உனக்கு வேருக்கு போகணும் அப்படின்னா மைக்ரான் சைஸ்ல இருந்தாதான் அது இறங்க முடியும். ஸோ எப்பயுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன். ஃபுட்டு நல்லா இருக்கணும், அயன் சத்து இருக்கிற ஃபுட்டு நிறைய சாப்பிடணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற ஃபுட்டு நிறைய சாப்பிடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஏதாவது சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா? ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் இது கிடையாது. அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ற கிளிப்பு நம்ம போடும் போதும் எடுக்கும் போதும் கேர்ஃபுல்லா போடணும். ரொம்ப இழுக்க கூடாது. இழுக்கும் போது அந்த ப்ரெஷர் அந்த ட்ராக்ஷன்னால முடி கொட்டலாம். பட் அதர்வைஸ் வந்துட்டு கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.